வீட்டில் நுழைஞ்சவுடனே சண்டை. வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம உள்ள போனோனே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இருண்ட நிலை வரும். இந்த பிளாக் எனர்ஜிய உடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான். ஆனா, அது ரிசீவ் பண்ணும் பாருங்க ஒரு நல்ல விஷயத்த. அதனால தான் வீட்டுக்கு வாசல்ல கட்டினாங்க. ஃபில்டரேஷன். வீடு ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருக்காது. வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் நுழைஞ்சவுடனே சண்டை. வீட்டில் வெளியில எல்லாம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போதெல்லாம் வாய் சிரிக்குது. ஆனால் வீட்டை நெருங்கும் போது ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு ஷட்டர் ஆகுது. மனசு ரொம்ப படபடப்பாகுது. இறுக்கமாக இருக்குது. அப்பா அப்படின்னு வர குழந்தைகிட்ட சரியாக பேச முடியல. என்னங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம சரியாக பேச முடியல. அப்படியே இறுக்கமாயிடுது. இல்லையா, நம்ம சந்தோஷமாக போவோம். வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இருண்ட நிலை வரும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ், இல்லைன்னா ஃபேஸில் இருக்க ஃபேஸ் அப்படின்னாக்கா, நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியில் இருக்கக்கூடிய பிளாக் எனர்ஜி ஆர் பிளாக் எனர்ஜி நம்மளை வந்து லாக் பண்ணும். ஏனே தெரியாமல் சண்டை போடுவோம், ஏன் தெரியாமல் கோவப்படுவோம், ஏன் தெரியாமல் கையே நீட்டுவோம். காலைல பார்த்தா அது எதுவுமே தெரியாது. என்னப்பா இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டோம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு ஏன் சண்டை போட்டோம்னு ரொட்டீன் லைஃப்பில் ஓடுவாங்க. டெய்லி சண்டை நடக்கும். சாப்பிடும்போது சண்டை நடக்கும். ஏன்னு தெரியாது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் சண்டை போட்டிருப்பாங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் சண்டை போட்டிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. எங்கேயோ இடத்துல ஈஸிகோவாக போகாமல் அங்கே பெரிய விஷயம் மார்க்கம் மாதிரி பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிளாக் எனர்ஜி இருக்கும். இந்த பிளாக் எனர்ஜியை உடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான். மைண்ட் என்றைக்குமே லைட்டனிங்காக இருந்தால், லைட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எதையும் தாங்கிக்கலாம். நம்ம மக்கள் தானே, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பிள்ளைங்க தானேன்னு அப்படி போகும். ஆனால் லைட் இல்லாமல் வெயிட்டாக இருந்துச்சுன்னா, அங்கே கொஞ்சம் மிகப்பெரிய டைட் இருந்துச்சுனாக்கா, அன்பா அப்பான்னு சொல்கிறது கூட என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஏதோ இரிட்டேஷன். அந்த இரிட்டேஷன் தான் நம்ம டோப்போமைனில் என்ன பண்ணும், நல்லா டீப்பாக அரேஞ்ச் பண்ணி பார்த்தாக்கா, இந்த டோப்போமைன் என்ன பண்ணுன்னா, அங்கே ஒரு சொல்யூஷனை சுரக்க வைக்கும். ஹாப்பி மோட், பிளாக் மோட், அழுகிற மோட், கோவம், ப்ளஸ் ஒரு சேடிஸ்ட் மோட். கடுப்பாயிட்டேன், கடுப்பாக்காதன்னுலாம் சொல்லுவாங்க. என்ன நான் என்னம்மா கேட்டோம், அப்பா ஏன் இப்படி எரிஞ்சு விழுவுறாரு? நம்ம என்ன கேட்டோம், தோசை சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம். சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்னன்னு திடீர்னு பதில் வரும். ஏன் அப்புறமேட்டுக்கு என்ன சாப்பாடு தானே கேட்டா, ஏன் நம்ம இப்படி எரிஞ்சு விழும்? தெரியாது. எதிர்வினை செயல்பாட்டு வினைங்கிற மாதிரி என்ன கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும், அங்கே சண்டை போடணும். அங்கே இருக்கத்தை காட்டணும். மூஞ்சி டஃப்பாக வச்சுருக்கணும். ஒன்று 2 சைடுமே நடக்கும். காரணம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இடம் பொருள் ஏவல். இந்த இடம் பொருள் ஏவல்ல என்ன விஷயம், என்ன நிகழ்வு, எதனால், என்ன சொன்னோம், எந்த வார்த்தை சொன்னோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதுமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரும். என்னன்னே தெரியாது, ஏன்னு தெரியாது. பார்த்தா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் போய் நின்றுட்டுருக்கும். நல்லா பஞ்சாயத்துலாம் பேசி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன காரணம், ஒரு உப்பு இல்லாத ஒரு ரசம் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு உப்பு இல்லாத விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் விட்டு கொடுக்காமை, இல்லைன்னா தொட்டு பார்க்க விஷயத்தில் சூடாக இல்லை குளிர்ச்சியான்னு கூட தெரியாமல் கத்திக்கிறது. தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க மேலே இறங்கி போகிறது. நம்ம குடும்பம் தான், நம்ம பொண்டாட்டி தான், நம்ம பிள்ளை தான், நம்ம புருஷன் தான். இறங்கி போகிறது நம்மளுடைய மாமியார் தான், மாமனார் தான். நமக்குள்ளே ரத்தம் யாருமே புரிஞ்சிக்காத காரணம் என்னென்னா, பிடிக்காமை இல்லை, இயலாமை என்ற ஒரு விஷயம் இல்லை. அது கோபம், தாபம் எல்லாமே. அப்போ பாருங்கள், இதெல்லாம் சூழ்நிலையில் அமைகிறது தான் இடம் பொருள் ஏவலுக்குள்ளே வருது. சரி, எதுவாக இருக்கட்டும், நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி சிறப்பை கழட்டி வைக்கிற மாதிரி எல்லா துன்பத்தையும் வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு வரணும்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? எனர்ஜி அங்கே போகணுன்னு தான் அங்கே வந்து பல்பு ஃப்ரீஸ் ஆகி போயிடுது. வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா லோ வோல்டேஜாக இருக்குது, இல்லைன்னா இப்போ தூங்க வேண்டியதாக இருக்குது. டென்ஷனில் என்னென்னமோ நடந்து முடியும். அதனால தான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படிகாரம்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டுவாங்க அந்த காலத்துலலாம். படிகாரம் அப்படிங்கிறது காரம், படிந்த காரம், அதான் முக்கியமான விஷயம். அது உப்பு படிவங்கள்லாம் சேர்ந்தது தான் படிவாரம். ஆனால் அது ரிசீவ் பண்ண பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்த. அதனால தான் வீட்டுக்கு வாசலில் கட்டினாங்க. ஃபில்ட்ரேஷன். ஊரே காலரா வருது, ஒரே பிரச்சனை இருக்குது, ஒரே கொரோனா இருக்குது. இந்த படிகாரத்தை கட்டி இல்லை அங்கங்கே வச்சுருந்தாங்க. அந்த படிகாரம் ஃபில்ட்ரேஷன் காற்றில் இருக்கக்கூடிய அலைகளை, கிருமிகளை அழிக்கும் ஃபஸ்ட்டு மெடிக்கலாக. அதுக்கப்புறம் பரிகாரமாக பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, நான் சொன்னல இந்த டோப்போமின், நம்ம அதை சுவாசிக்கும் போது காற்றோட இருக்கிற சுவாசிக்கிற காற்று நம்ம என்ன தான் டஃப்பாக இருந்தாலும் கூலாக வைக்கும். இதுதான், இதை அப்படி பேலன்ஸ் பண்ணு. இந்த அம்பு வருதா, அதை தடுக்கி விட்டு வேறு அன்பை செலுத்து. அவன் இன்றைக்கி தான் நீ சொல்கிற இல்லை என்ன இருக்குது, நாளைக்கு செஞ்சு கொடுத்துறேன், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கும், நான் பார்த்துக்கலாம், நான் செஞ்சிடலாம், கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க, நான் இறங்கி பேசுகிற அந்த வார்த்தையை கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான் மூளையின் திறன். என்னடா இதுக்கு முன்னாடி ஏன் வரலன்னா, இந்த படிகாரம் செய்யும் வேலை. கல் உப்பு அடுத்தது. படிகாரம் கண்டிப்பாக நம்ம படுக்கிற அடியில் 4 மூலையும் இருக்கலாம், நம்ம பெட்டுக்கு அடியில் இருக்கலாம், தொங்க விடலாம், இல்லை ஃப்ளவர் வாஷில் டீசெண்டாக உள்ளேயும் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் படிகாரம் ஹாலில் அவசியம் இருந்தாவனும், அதேமாதிரி டிவைன் பூஜையில் இருந்தாவனும், பெட்ரூமில் இருந்தாவனும் படிக்கிற அப்போ எல்லா ரூம்லேயுமே வைக்கலாம்.
ஏன்னா ஃப்ரீக்வன்சி எங்கே எப்படி இருக்கும், நார்மலாக நம்மளோட ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றி ப்ளசண்ட்டாக கொடுக்கும், ப்ளஸ்ஸாக கொடுக்கும். இது படிகாரத்தோட வேலை. அதுக்குன்னு மூட்டை மூட்டையாக கொண்டு வந்துடுறாரு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. சும்மா ஜஸ்ட் சின்ன சின்னதாக அப்படி ஷோகேஸில் இல்லை அழகாக நீட்டாக வச்சுருக்கீங்களா ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளார, இல்லைன்னா பெட்டுக்கு கீழே தெரியாமல், இல்லைன்னா கிச்சனுக்குள்ள ஓரத்தில் ஏதோ செல்ஃபில் எங்கே வேணாலும் வைக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒன்று. கல் உப்பு. அடுத்தது கல் உப்பு, கருப்பு உப்பு, இந்து உப்பு. இது அப்படியே என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு எங்கே வேணாலும் வச்சுருங்க. இந்த 3க்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான். பேலன்சிங் வந்து எர்த்து. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணும். கேலக்சியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அழகாக ட்ரையாங்கிள் எடுத்து கொடுக்கும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் எப்போ பார்த்தாலும் காற்றுல ட்ரையாங்கிள் வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் தான். இது ஒன்று முக்கியம். கல் உப்பு, இந்து உப்பு, பிளாக் சால்ட் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையும் தாண்டி ரொம்ப அழகாக இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக பிளாக் டர்மோலின். இதுதான் செம்ம டூப்பர். எல்லா ஸ்டோன்லேயும் கடையிலையும் கிடைக்கிது, பிரேஸ்லெட்டாக கிடைக்கிது, அதேமாதிரி கல்லாக கிடைக்கிது, ராவாக கிடைக்கிது, பாலிஷ் பண்ணி கிடைக்கிது, பிரேஸ்லெட், டாலர், மோதிரம் என்னென்னமோ இருக்குது இன்றைக்கி. பிளாக் டர்மோலின் பிரமிட் மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பிளாக் டர்மோலின் போட்டிங்கன்னா எல்லாமே வரும். நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி பிளாக் டர்மோலின் வீட்டில் இருக்கலாம், படுக்கிற இடத்துல இருக்கலாம், எங்கே வேணாலும் உங்கள் பேக்கில் வச்சுன்னு ஒரு பீஸ் போட்டு பாருங்க. உங்களோட ப்ரொடெக்ஷன் கோவமே இருக்காது. அழகாக போகிற காரியம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிளாக் டர்மோலின்க்கு. அடுத்தது அமித்திஸ்ட். இதை சார்ந்த பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. இதான் எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அமித்திஸ்ட் ஸ்டோன். அதையும் நீங்கள் நெட்டில் செக் பண்ணலாம். அமித்திஸ்ட் பண வரவுக்கான லக்குக்கான ஒரு விஷயம். அது டாலராக கிடைக்குது, ரிங்காக கிடைக்குது, அதேமாரி அதே இது கிடைக்குது. ஸோ இது கடையில் வாங்குகிற ஐட்டம், மற்றதும் கடையில் வாங்குறது தான். ஸோ படிகாரம், கல் உப்பு, இந்து உப்பு, கருப்பு உப்பு ப்ளஸ் நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கல்லுகள், இந்த மாதிரியான கற்களை வீட்டில் வைத்தால் அதில் இருக்கக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்காது. மைனஸ் வேவ் இல்லாமல், மைனஸ் ரெட் வேவ் இல்லாமல் அல்ட்ரா வயலட்டும் கோல்டன் வேவும் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அப்போ என் மிதமான சூழ்நிலை, அதுக்குன்னு கோபமே படாமலாம் இருக்க முடியாது. மனிதனுக்கு நவசுவை அப்படிங்கிறது, நவரசம் என்பது இருக்கும். கோபம், தாபம், இன்பு, அன்பு, காமம், அன்பு, காதல் எல்லாமே இருக்கும். இதில் எல்லாம் பேலன்ஸாக இருக்கும். வெறும் சந்தோஷமாக இருந்தாலும் போர் அடிச்சு போயிடும், சண்டையாக இருந்தாலும் ரெண்டும் கலந்து அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரியான ஸ்டோன், இந்த மாதிரியான விஷயங்கள், முக்கியமாக ஈகோலேருந்து ஈசிகோவுக்கு போகக்கூடிய விஷயம். இதை யாரெல்லாம் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ பெரிய ஆபத்தையும் பெரிய ஆயுதத்தையும் டைவர்ஸ் என்ற ஆயுதத்தையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பு என்ப நீனும் மனசு நானும் மனசு, அன்பு ரெண்டு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ எனக்கு நான் உனக்கு, அவ்வளோதான் சிம்பிள். அந்த காலத்தில் ஒவ்வொரு பரிகாரங்களும் படிகங்களும் ரொம்பவும் முக்கியம். இந்த கல்யாணத்தில் பாருங்களேன், ஈகோ உடைக்கிற விஷயம் சொன்னால ஈகோலேருந்து ஈஸிகோ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முறுக்கி நிற்பார் மாப்பிள்ளை வீட்டுக்காரர், பொண்ணுக்காரர். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் ரொம்ப பேலன்ஸாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா அது வரைக்கும் இப்படி இருக்கும். நம்ம ஆளுங்க பாருங்கள் யோசித்து, என்றைக்குமே காலேஜ் ஒரு காலை தொட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த கர்வமும் மானமும் அழிவும் கீழே விழுந்துடும். அதுக்கு நார்மலாக நீ கீழே விழு, அவன் காலில் நீ விழு அப்படின்னு சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் சம்பிரதாயம்னு ஒரு விஷயத்த வச்சு தட்டில் தண்ணியை வச்சுப்பா சந்தனத்தை வச்சு பூசுகிற சம்பளம் வச்சாங்க. இப்போ அது என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆண் அந்த ஆண் காலில் குனிஞ்சு சந்தனத்தை பற்றி ஒரு பொட்டு வைக்கும் போது என் ஆணவெல்லாம் கீழே வந்துருச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். காலையே தொட்டுட்டேன், இனிமேல் என்னட்ட அந்த வா பொங்க அப்படி வந்துடும். அது வரைக்கும் ஒரு ஒரு மிரிப்பு அந்த தலையில் இருக்கும் அந்த கர்வம். அந்த இந்த தண்ணியிலையும் அந்த சந்தனத்தையும் பூசும் பொழுது காலையே தொட்டுட்டேன். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி சம்பிரதாயம், மறு சம்பிரதாயம் இருக்கும். அவன் காலையே நான் தொட்டுட்டேன், அவ்வளோதான். 2 பேரும் சமசமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துடுவாங்க. அது வரைக்கும் ஒரு முறுக்கு இருக்கும், ஒரு பருப்பு இருக்கும், அப்படியே பேலன்ஸில் இருப்பாங்க. அங்கே உடைச்சாங்க பார்த்தீங்கன்னா. இப்படி தான் ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் ஒரு சயின்டிஃபிக்கலோட ஒரு சைக்காலஜிக்கலோடு நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து பண்ணி வச்ச ஒரு உலகம்தான் இந்த ஆன்மீகம் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில் என்ன இருக்க பேக்ரவுண்ட்லன்னு பார்த்து ஆழ்ந்து பார்த்தோம்னா அங்கே ஆன்மீகம் இருக்கும், அங்கே சைக்காலஜி இருக்கும், அங்கே மனநிலை இருக்கும், மன மருத்துவம் இருக்கும், மனநிலை எத்தனை விஷயம் இருந்தாலும் பொறுத்து போகிறதுக்கான விஷயம். இன்றைக்கி அரோமா தெரப்பி இன்றைக்கி வச்சுருக்காங்க, நிறையா வந்துருச்சு. மாலை போட்டு வைக்கிறோமா அந்த அந்த மணமகள் மாலை போகிற ஒவ்வொரு இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் வேணும். அந்த ரோஜா வாசம், பூவோட வாசம் வரும்போது அங்கே அமைதி இருக்கும், செழிப்பு இருக்கும், சிரிப்பு இருக்கும், இத்தனையுமே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பூ வைக்கிறதும் ஒவ்வொரு ஊதுபத்தி வைக்கிறதும் ஒரு சங்கல்பமும் சாமர்த்தியமும் அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. அதனால தான் இந்த மாதிரியான ஸ்டோன், அமெத்தி ஸ்டோன், அதே மாதிரி இந்து உப்பு, கல் உப்பு, ராக் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பிளாக் சால்ட் வைக்கிறது விஷயம். அடுத்தது படிகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமில் அழகாக நீட்டாக வச்சிட்டிங்கனாக்கா வீடு ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது. நல்ல விஷயத்தை மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.